நான் வந்து திரும்ப ஒர்க்குக்கு போக ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒர்க்குக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, பட் குழந்தையோட ஏஜ் அப்போ என்ன 3 or 3 or 4 இல்லை 6 months. 6 months 6 months. சரி, என்னால் வீட்டில் இருக்க முடியல, நான் ஒர்க்குக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஒர்க்குக்கு போகிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் தான் போகிறாங்க. குழந்தைய பார்த்துக்க ஆள் கிடையாது. எங்கேயும் உங்கள் அப்பா அம்மாலாம் இருக்காங்க, பட் நான் ஃபீட் பண்ணணும், வீடு ஆஃபீஸ் பக்கத்துலேயே குழந்தைக்கு போகணும் அப்படிங்கிறதுனால ஒர்க் பண்ண போகிறாங்க. இவரும் சரி ஓகே போயிட்டு வா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து அலோவ் பண்ணுறாரு. பட் மீன் மேலே இங்கேருந்து குழந்தைக்கு போகிற அமௌண்ட் குழந்தைக்கு போய்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அது அப்படியே போயிட்டு அது இருக்கும்போது ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு சண்டைகள் பெருசாக ஆரம்பிச்சது. இவரை சம்மந்தம் இல்லாமல் கொஞ்ச நேரம் பிளாக் பண்ணுறது, திரும்ப வர்றது, அந்த மாதிரி போயிட்டு இருக்கும்போது மோஸ்ட்லி எல்லாருமே காமன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால திரும்ப ஒரு காமன் ஃப்ரெண்டே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவங்க ஒய்ஃப் போகிற போக்கு எதுவுமே சரின்ற மாதிரி தெரியலை. அவங்க ஆஃபீஸில் பொண்ணோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஃப்ரெண்டு தெரியல, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது பார்த்து இருந்துக்கணுன்னே. அதெல்லாம் நீ சும்மா சொல்கிறேன், என் ஒய்ஃபை பற்றி எனக்கு தெரியும், நல்ல லவ் ப்ரொடெக்ட் பண்ணுற ஒரு ஹஸ்பண்ட் அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அப்புறம் தான் என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, த்ரூ அ காமன் ஃப்ரெண்ட் அகெயின் என்னென்னா ஆஃபீஸ்லேயே 2 பேர் கூட அஃபேரில் இருக்காங்க அப்படிங்கிறது.